தந்தையார் அகில இந்திய வானொலி நிலையத்தில் நாடகத்துறையின் தயாரிப்பாளராக இருந்தார். ஒரு சந்தர்ப்பத்தில் என் தந்தையாரை புரட்சி தலைவர் அவர்கள் இல்லத்துக்கு அழைத்திருந்தார். அகில இந்திய வானொலி நிலையத்தினுடைய அட்வைசரி போர்டு, சென்ட்ரல் போர்டு, அதில் அவர் உறுப்பினராக நியமிப்பது என்று மத்திய அரசிலிருந்து ஒரு கடிதம் வந்திருந்தது. என் தந்தையார் வானொலி நிலையத்தில் பணியாற்றுவதால் அவரை காலை சிற்றுண்டிக்கு அழைத்திருந்தார். காலையில் என் தந்தை போன பிறகு சிற்றுண்டி அருந்திய பிறகு இருவருமாக பேசத் தொடங்குகிறார்கள். அப்போது புரட்சி தலைவர் கேட்கிறார், இந்த கமிட்டியில் ஆல் இந்தியா ரேடியோவினுடைய அட்வைசரி போர்டு, அதில் நான் இருப்பதால் எனக்கு என்ன பிரயோஜனம், இருப்பதால் எனக்கு என்ன லாபம் என்று ஒரு கேள்வி கேட்டார். என் தந்தை என்னை விட துடுக்காக பேசுகிற இயல்புடையவர். கேட்டார், இன்னும் நீங்கள் இப்படித்தான் இருக்கிறீர்களா? எனக்கு என்ன லாபம் என்று கேட்கிறீர்களே, நீங்கள் அந்த போஸ்டில் இருந்தால் எங்களுக்கெல்லாம் எவ்வளவு லாபம் தெரியுமா? எங்களுக்கு எவ்வளவு நன்மை செய்ய முடியும் தெரியுமா? எத்தனை பேருக்கு நீங்கள் இடம் மாறுதல் வாங்கி தர முடியும் தெரியுமா? அடுத்த வினாடி சொன்னார், ஓ அப்படி யோசிக்கலாம் அல்லவா, நான் அந்த போஸ்டில் போனால் நான் எத்தனை பேருக்கு நன்மை செய்ய முடியும், தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேருக்கு நீங்கள் நன்மை செய்ய முடியும் என்ற உடனே அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு வார்த்தை சொன்னார். நன்மை செய்வதே என் கடமையாகும், நன்றி சொல்வதே என் கண்ணியமாகும்.